நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆடி மாதம் முதல் நாள் அம்மனை வரவேற்கும் வழிபாட்டு முறையை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் என்றாலே அது அம்மன் மாதம்தான். நாம் வணங்கும் அம்மன் நம்முடையனேயே இருந்தாலும் சிறப்பாக அழைத்து வழிபடுவது என்பது சரியான முறையாகும். உதாரணமாக, என்னதான் நம் அம்மாவாக இருந்தாலும், கூட்டு குடும்பத்தில் நாமே இருந்தாலும், நம் மாமியாரையும் மற்றும் சுற்றத்தாரையும் தனித்தனியே அழைப்பு விடுத்து நம் வீட்டு விசேஷங்களை நடத்துவது போல என்னதான் நாம் தினமும் வழிபட்டாலும் ஆடி மாதம் முதல் நாளில் நம் வீட்டு குல தெய்வத்தையும் நம் இஷ்ட தெய்வத்தையும் அழைத்து ஆவாகனம் செய்து வழிபட வேண்டும். ஆவாகனம் எவ்வாறு செய்வது என்று பார்க்கலாம். அம்மனை 3 வெவ்வேறு முறைகளில் நாம் ஆவாகனம் செய்து வழிபடலாம். அதில் முதல் முறை கலசம் வைத்து அம்மனை ஆவாகனம் செய்து வழிபடும் முறை. எவர் சில்வர் அல்லாத செம்பு அல்லது பித்தளை போன்ற சொம்பு ஒன்றில் நம் வீட்டில் நாம் தினமும் பயன்படுத்தும் புதிய நீரை எடுத்து அதில் கொஞ்சமாக புண்ணிய தீர்த்தங்கள் அல்லது கடல் நீர் ஏதேனும் இருந்தால் அதனோடு கலந்தும், மேலும் அந்த சொம்பில் கலச திரவியம், வாசனை பொருட்கள் சிறிது சேர்த்து மஞ்சள் தூள், ஏலக்காய், எலும்புச்சை பழம் போன்றவற்றையும் அந்த சொம்பில் உள்ள நீரில் கலந்துவிட வேண்டும். அதோடு இந்த கலச நீரில் 1 ரூபாய் நாணயமோ அல்லது 5 ரூபாய் நாணயமோ சேர்த்துவிட வேண்டும். கலசத்திற்கு நூல் சுற்ற தெரிந்தவர்கள் சுற்றலாம். தெரியாதவர்கள் சிறிய நூல் ஒன்றினை சொம்பின் கழுத்து பகுதியில் சுற்றிவிட வேண்டும். கலசத்திற்கு தேங்காய் வைப்பது என்பது அவரவர் விருப்பம். தேங்காய் வைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. கலசத்தில் வேப்பிலை 1 கொத்து மற்றும் மாவிலை கொத்தும் கலந்து வைக்க வேண்டும். அடுத்து அந்த கலசத்திற்கு பூ வைத்து அந்த கலசத்தை மணையில் அமர்த்தலாம். மணை அல்லாதவர்கள் ஒரு தாம்பாளத்தட்டில் பச்சரிசி பரப்பி அதன் மீது அமர்த்தலாம். கலசத்திற்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம் வைத்து நம் குல தெய்வத்தின் பெயரையும் இஷ்ட தெய்வத்தின் பெயரையும் 108 முறை சொல்லி ஆவாகனம் செய்ய வேண்டும். குல தெய்வம் தெரியாதவர்கள் ஆண் தெய்வம் ஆனால் பழனி முருகப்பெருமானையும், பெண் தெய்வம் ஆனால் அன்னை காமாட்சி அம்மனையும் ஆவாகனம் செய்தாலே போதும். இப்படி செய்தால் நம் குல தெய்வத்தை ஆவாகனம் செய்ததாகவே ஆகிவிடும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்தால் அனைத்து தெய்வங்களுக்கும் நெய்வேத்தியமாகிவிடும். இல்லை என்றால் தனித்தனி தெய்வத்திற்கு என்ன விசேஷமோ அந்த நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபடலாம். கலசத்தை தொடர்ந்து 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் வழிபடலாம். வழிபடும் போது கட்டாயம் தினமும் 2 வேளையும் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். முடிந்தவர்கள் ஆடி மாதம் முழுவதும் கூட கலசத்தை வைத்து வழிபடலாம். அடுத்து கலசம் பிரிக்கும் முறை. கலசத்தை 3 நாட்களுக்கு பிறகோ அல்லது வாரம் ஒரு முறையோ பிரிக்கும் போது கலச நீரை நம் வீடு முழுவதும் தெளித்து மீதம் உள்ள நீரை பூச்செடிகளிலோ அல்லது கால்படாத இடத்திலோ ஊற்றி விடலாம். எலுமிச்சை நன்றாக இருந்தால் வீட்டு வாசலில் கட்டிவிடலாம். மற்ற பொருட்களை பூஜை அறை குப்பைகளோடு சேர்த்து விடலாம். கலசத்தில் உள்ள 1 ரூபாய் நாணயத்தை நம் பணப்பெட்டகத்தில் எடுத்து வைத்து விடலாம். இது ஒரு முறை. மற்றொரு முறை அம்மனை படம் வைத்து ஆவாகனம் செய்யும் முறை. நாம் எப்போதும் வழிபடும் முறையை போன்றே வழிபடலாம். ஆனால் தினமும் 2 வேளையும் அம்மனின் திருவுருவ படத்தை வைத்தும் குலதெய்வ படத்தை வைத்தும் அம்மனின் பெயர்களை 108 முறை சொல்லி ஆவாகனம் செய்து அன்றாடம் நெய்வேத்தியமாக பழங்கள், கற்கண்டு, உலர் திராட்சை, முந்திரி போன்றவற்றை வைத்து வழிபடலாம். 3வது முறை. இம்முறையில் அம்மனை விளக்கில் ஆவாகனம் செய்து வழிபடலாம். அதாவது நம் இஷ்ட தெய்வ படங்களையோ அல்லது குல தெய்வ படங்களோ இல்லாத பட்சத்தில் அந்த தெய்வத்திற்கு என்றே தனி விளக்கை வைத்து தினமும் 2 வேளையும் விளக்கேற்றி நெய்வேத்தியம் வைத்து அந்த ஒளிச்சுடரில் அம்மனின் நாமத்தை 108 முறை தீபச்சுடரில் எழுந்தருளச் செய்யலாம். இவ்வாறு அம்மனை ஆடி மாதம் முழுவதும் அழைத்து ஆவாகனம் செய்து வழிபடலாம். அம்மனை அழைக்கும் நேரம். ஆடி மாதம் முதல் நாளான ஜூலை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையிலேயோ அல்லது காலை 8 மணிக்குள் செய்யலாம். அல்லது மதியம் இலை போட்டு சாப்பாடு
சாம்பார் என படையல் போட்டு வழிபடுபவர்கள் அந்த நேரத்திலும் வழிபாடு செய்யலாம். முதல் நாள் செய்ய முடியாமல் போனவர்கள் அல்லது முதல் நாள் செய்ய முடியாமல் ஆகிவிட்டது என்றால் எப்போது முடியுமோ அப்போது முதல் பூஜையாக ஆடி மாத பூஜையாக அம்மனை இவ்வாறு அழைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு நாமும் நம் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் ஆடி மாதமான முதல் நாளில் அழைத்து ஆவாகனம் செய்து வழிபட்டு அம்மனின் பேரருளை பெறலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.